வீசிங் இருக்கா, ஆஸ்துமா தொந்தரவு இருக்கா, அதே மாதிரி சைனசைட்டிஸ், அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கு, தும்மல் இருந்துகிட்டே இருக்கு, மூக்கு அடைப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே சொல்யூஷன் வந்து ஏலக்காய். நீங்க ஏலக்காவை ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வந்து ஏலக்காவை நல்லாவே வந்து மென்று ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கு லங்ஸ் நுரையீரலை எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனால, பாக்டீரியல் அப்படி இல்லைன்னா எந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனால கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணு. எதனாலனா உங்களுக்கு ஏலக்காயில் சினியோல் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் மென்று நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லங்ஸில் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு சளியை வந்து நல்லாவே வந்து வெளியே கொண்டு வந்துடும். அது மட்டும் கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கு வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்குது. வாய் துர்நாற்றம்னாலே உங்களுக்கு குடலில் பிரச்சனை இருந்தால் தான் வாய் துர்நாற்றம் இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்டைஜஷன் ஏதாவது இருக்குதுனால நீங்கள் தாராளமாக மென்று சாப்பிடலாம். முக்கியமாக ரொம்ப வந்து பசி இல்லை, அப்பிடைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஏலக்காய் வந்து ரெகுலராக மென்று சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ரெக்கவர் கிடைக்கும்.